ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கற்போம் சிஎஸ்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸ்ல நம்ம இஃப் எல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பத்தி நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதோட இன்னொரு வெர்ஷன் தான் என்னன்னா ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே. ஸோ இப்போ ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்குறோம், we can use an if statement to control the selection. ஸோ நம்மளோட செலக்ஷனை கண்ட்ரோல் பண்ணணும். ஒரு குறிப்பிட்ட கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை ஆனாதான் நம்மளோட ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகணும், இல்லைன்னா எக்ஸிக்யூட் ஆகக்கூடாது. இல்லை நமக்கு மல்டிபிள் கண்டிஷன்ஸ் இருந்துச்சுன்னா, ஸோ நம்ம டெசிஷன் மேக்கிங்காக இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் இது எக்ஸிக்யூட் ஆகணும், இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் இது எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வர்றதுக்கு நம்ம யூஸ் பண்றதுக்கு என்ன பண்ணிக்கலாம், if ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ however the complexity of such program increases dramatically when the number of alternatives increases. ஸோ நம்ம பார்த்தோம் நெஸ்டட் if ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்தோம், கரெக்டா? ஸோ இப்போ என்னன்னா நமக்கு இப்போ ஒரு 4-5 பாசிபிலிட்டிஸ் இருக்கு, 4-5 டிசிஷன் மேக்கிங் இருக்கு, நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ற பட்சத்தில் if else நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் இந்த மாதிரி நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, நிறைய கண்டிஷன்ஸ் நம்ம செக் பண்ண வேண்டியிருக்கு. அப்படின்ற பட்சத்துல நமக்கு என்ன ஆகும், காம்ப்ளெக்சிட்டி அதிகமாகிட்டே இருக்கு. ஓகே. ஸோ அந்த மாதிரி காம்ப்ளெக்சிட்டி அதிகமாகும் போது நிறைய டிசிஷன் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரப்போ, அதாவது நிறைய சான்சஸ் இருக்கு, அதுல ஒண்ணு செலக்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரப்போ சி என்ன பண்ணிருக்குன்னா, இட் ஹேஸ் அ மல்டிவே டிசிஷன் ஸ்டேட்மெண்ட் known as switch. ஸோ இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் எப்போ யூஸ் பண்றோம், நமக்கு காம்ப்ளெக்சிட்டி அதிகமாகும் போது, நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கும் போது நம்ம இஃப் எல்ஸ்க்கு பதிலாக என்ன யூஸ் பண்றோம், ஸ்விட்ச் யூஸ் பண்றோம். ஓகே. ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுது, the switch statement tests the value of a given variable or expression against the list of case values, and when a match is found, a block of statements associated with that case is executed. ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு வேரியபிள் உள்ள எக்ஸ்பிரஷன், ஓகே, அதை எடுத்துட்டு நிறைய கேஸ் வேல்யூஸ் இருக்கும். ஓகே. ஸோ நிறைய கேஸ் வேல்யூஸ் வச்சு அது செக் பண்ணுது, டெஸ்ட் பண்ணி பார்க்குது. ஓகே. அப்போ எப்போ மேட்ச் ஃபைண்ட் ஆகுதோ அப்போ அதுக்குள்ள இருக்க ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுது. இஃப்ல என்ன பண்றோம், இஃப்ல ஒரு கண்டிஷனை செக் பண்ணிட்டு அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ள போய் செக் பண்றோம். இங்க என்ன பண்றோம், நிறைய கேஸ் வச்சுக்கிறோம், கேஸ் 1 கேஸ் 2 கேஸ் 3ன்ற மாதிரி நிறைய கேஸ் வச்சுட்டு எந்த கேஸ்க்கு நம்மளோட வேல்யூ மேட்ச் ஆகுதோ அப்போ அதுக்குள்ள இருக்க ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகே. நீங்க சின்டெக்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், இதுதான் அதோட சின்டெக்ஸ். ஸோ இதுல நல்லா பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்விட்ச் எக்ஸ்பிரஷன் இருக்கு, இந்த இடத்துல ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு, இல்ல இந்த இடத்துல நீங்க ஒரு வேரியபிளோ போட்டுக்கலாம். ஓகே. ஸோ நம்ம இஃப்ல என்ன பண்ணுவோம், ஜென்ரலா இஃப் போட்டு இதுக்குள்ள ஒரு டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் போடுவோம், ஏ கிரேட்டர் தேன் பி சம்திங் போடுவோம், கரெக்டா? ஸோ அந்த மாதிரி இங்க என்ன பண்றோம், ஸ்விட்ச் போட்டு ஒரு வேரியபிள்ல ஒரு எக்ஸ்பிரஷன் போட்டுட்டு நிறைய கேஸ் போடுவோம், கேஸ் வேல்யூ 1 கேஸ் வேல்யூ 2 அப்படின்னு நிறைய போட்டுட்டு இந்த மாதிரி லாஸ்ட் டிஃபால்ட் அப்படின்லாம் போடுறோம். ஓகே. ஸோ என்ன ஆகுது, இப்படி போடுறப்போ இந்த எக்ஸ்பிரஷனோட வேல்யூ இந்த வேல்யூ 1 இருந்துச்சுன்னா இது எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே. அப்படி இல்ல இதோட வேல்யூ வேல்யூ 2 இருந்துச்சுன்னா இது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அந்த மாதிரி சோ போயிட்டே இருக்கும். இதுல இருக்க எதுவுமே இந்த கேஸ்ல இல்ல அப்படின்னா டிஃபால்ட் எக்ஸிக்யூட் ஆகும். உங்களுக்கு புரியுதா? ஸோ இதுல சில முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் நம்ம கவனிக்கணும். ஓகே. ஸோ இந்த எக்ஸ்பிரஷனோட அவுட்புட் வேல்யூ வச்சுதான் நம்ம இந்த இடத்துல மேட்ச் பண்ணுவோம். ஓகே. இப்போ கேஸ் வேல்யூ 1னா இதோட அவுட்புட், இதுல ஒரு வேரியபிள் இருந்துச்சுன்னா அந்த வேரியபிள்ல இருக்க வேல்யூ. ஓகே. நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த இடத்துல ஒரு எக்ஸ்பிரஷன் இருந்துச்சு, இப்போ என்ன பண்றோம், ஒரு a பிளஸ் பி a மைனஸ் பி சம்திங் இருந்துச்சு அப்படின்னா அதோட அவுட்புட்டை செக் பண்றோம். இல்ல டைரக்டா ஒரு வேரியபிள் கொடுத்தோம்னா அந்த வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ இருக்கும், கரெக்டா? அந்த வேல்யூவை நமக்கு செக் பண்ணுவோம். ஓகே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கக்குள்ள நான் ஸ்விட்ச்ல ஏன்னு போட்டிருக்கேன், ஏவோட வேல்யூ 10 அப்படின்னா இந்த கேஸ்ல கேஸ்ன்னு போட்டு 10 இருந்தா அதுக்குள்ள இருக்கிறது எக்ஸிக்யூட் ஆகும், 10 இல்லைன்னா அடுத்த கேஸ்ல பார்ப்போம். ஓகே. இங்க 10 இல்லையா, அடுத்த கேஸ்ல பார்ப்போம். இந்த மாதிரி சோ இருக்க கேசஸ் எல்லாத்தையும் செக் பண்ணும். எந்த கேஸ்லமே 10 இல்லைன்னா டிஃபால்ட்னு போட்டிருக்கோம்ல அதுக்குள்ள இருக்கிறது எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே. இதுதான் நம்பர் 1 பாயிண்ட். ஓகே. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த டிஃபால்ட் அப்படின்றது ஆப்ஷனல், உங்களுக்கு வேணா யூஸ் பண்ணிக்கலாம், தேவையில்லைன்னா யூஸ் பண்ண தேவையில்லை. ஓகே. ஸோ எப்பவுமே எப்போ டிஃபால்ட் யூஸ் பண்ணுவோம்னா, நம்ம கொடுக்குற இந்த எக்ஸ்பிரஷனோட அவுட்புட் நம்ம போடுற எந்த கேஸ்லயுமே இல்லைன்ற பட்சத்துல சம்திங் ஹேஸ் டு எக்ஸிக்யூட் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா டிஃபால்ட் யூஸ் பண்ணலாம். இல்ல இந்த கேஸ் வேல்யூஸ்ல எதுவுமே இல்லைன்னா எக்ஸிக்யூட்டே ஆக வேணாம்னு நினைச்சோம்னா இந்த டிஃபால்ட்ல உள்ள எதுவுமே நம்ம போட தேவையில்லை. ஓகே. நம்பர் 2. நம்பர் 3, ஸ்விட்ச்ல நம்ம பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ பிரேக் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்சோ ஆப்ஷனல். ஓகே. பட் இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ இப்போ இன்கேஸ் இதோட அவுட்புட் வேல்யூ 1 இங்க வந்துருச்சு, இந்த பிளாக் 1ல இருக்க எல்லாமே எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ நான் பிரேக் போடல அப்படின்னா என்ன ஆகும், அடுத்ததுல போய்
செக் பண்ணும். ஓகே. ஸோ என்ன நடக்குது? ஸோ அடுத்து 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 அது செக் பண்ணிட்டே இருக்கும்போது அது தேவையில்லாத ப்ராசஸ் தானே. உங்களுக்கு புரியுதா? இஃப்ல ஜென்ரலா என்ன நடக்குது? இஃப்ல கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனா உள்ள போகும். எக்ஸிக்யூட் ஆன உடனே இஃப் விட்டு வெளியே வந்துரும். கரெக்ட்டா? பட் ஸ்விட்ச்ல அப்படி ஆகாது. திரும்ப அடுத்ததுல போய் செக் பண்ணிட்டே இருக்கும். ஜஸ்ட் இன் கேஸ் இப்ப இதோட அவுட்புட் 10ன்னு இருக்கு. இங்கே 10 போட்டு இங்க 9 போட்டிருக்கேன். இது 2மே எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. இல்ல இங்க சம்திங் நான் போட்டிருக்கேன். இல்ல A கிரேட்டர் than B அப்படின்னு போட்டு சம்திங் போட்டிருக்கேன். அந்த எக்ஸ்பிரஷன் வந்து 2 வேல்யூமே சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னா என்ன பண்ணா 2மே செக் பண்ணும். 2மே எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அப்படி எனக்கு வேணாம். எனக்கு வந்து என்னோட ஒரு கேஸ் ஸ்டேட்மெண்ட் எனக்கு எக்ஸிக்யூட் ஆன உடனே எனக்கு இந்த ஸ்விட்சை விட்டே வெளியே வந்துடணும் அப்படின்ற பட்சத்துல நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணணும் பிரேக் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து நம்ம ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். இந்த யூனிட்டோட லாஸ்ட் டாபிக்ல ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ் பத்தி இருக்கு. ஸோ அப்போ வந்து நம்ம பிரேக், கண்டினியூ, கோ டு அந்த மாதிரி வந்து சம் டைப்ஸ் ஆஃப் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு. அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். ஸோ இங்க என்ன பண்றோம், ஸ்விட்ச்ல வந்து பிரேக் ஆப்ஷனல் தான். எப்ப ஆப்ஷனல்னா எனக்கு வந்து 1 or 2, அதாவது மோர் தென் ஒன் கேஸ்ல இருக்க பிளாக்ஸ் எக்ஸிக்யூட் ஆகணும்னு நினைச்சேன்னா நான் பிரேக் போட தேவையில்ல. ஆனா எனக்கு ஒன்ஸ் கேஸ் சாட்டிஸ்ஃபை ஆன உடனே அது மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆகணும். அது எக்ஸிக்யூட் ஆன உடனே ரிமைனிங்லாம் செக் பண்ணாம எனக்கு ஃபுல்லாவே வெளியே வந்துடணும். அப்படின்ற பட்சத்துல நான் என்ன பண்ணணும், பிரேக் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பா யூஸ் பண்ணணும். ஓகே. ஓகே, இதை கொஞ்சம் டீட்டெயிலா பட்டுருமா, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பாக்குறோம். இந்த எக்ஸ்பிரஷன் இன்டீஜர் எக்ஸ்பிரஷன் ஆர் கேரக்டர். ஸோ இதுல ஒரு இன்டிஜர் எக்ஸ்பிரஷனும் இருக்கலாம், இல்ல கேரக்டரும் இருக்கலாம். ஓகே. ஸோ ஈச் ஆஃப் த வேல்யூஸ் சுட் பி யூனிக் விதின் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். ஓகே. ஸோ இதுல இருக்க எல்லாமே யூனிக்கா இருக்கணும். ஓகே. இந்த ரெண்டுமே டூப்ளிகேட்டா இருக்கக்கூடாது. இப்போ நான் கேஸ் 10 போட்டேன்னா இந்த இடத்துல கேஸ் 10 இருக்கக்கூடாது, கேஸ் 9 சம்திங் தான் இருக்கணும். ஓகே. 10 இருக்கக்கூடாது. ஓகே. ஸோ ஒவ்வொரு வேல்யூவும் யூனிக்கா இருக்கணும். அது ஒரு பாயிண்ட். ஓகே. When the switch statement is executed, the value of the expression is successfully compared against the values 1, value 2, etc. So, நான் switch statement execute ஆகும்போது இந்த எக்ஸ்பிரஷன்ல இருக்க அவுட் வேல்யூ இந்த வேல்யூ ஆஃப் த எக்ஸ்பிரஷன். ஸோ இது என்ன பண்ணுது, ஒவ்வொன்றா கம்பேர் பண்ணும். வேல்யூ 1ல இருக்கா, வேல்யூ 2ல இருக்கா, வேல்யூ 3யா அப்படி சொல்லிட்டு ஒவ்வொன்றா கம்பேர் ஆகும். ஓகே. If a case is found whose value matches with the value of the expression. ஓகே. ஸோ இன் கேஸ் ஏதாவது ஒரு கேஸ்ல இருக்க இந்த வேல்யூ இந்த எக்ஸ்பிரஷன் வேல்யூவோட மேட்ச் ஆச்சுன்னா என்ன ஆகுது, என்ன போட்டிருக்கேன், then the block of statements that follow the case are executed. என்ன ஆகுது, ஏதாவது ஒன்று மேட்ச் ஆச்சுன்னா மட்டும்தான் அதுக்குள்ள இருக்க பிளாக் எனக்கு என்ன ஆகுது, எக்ஸிக்யூட் ஆகுது. அடுத்து என்ன போட்டிருக்கு, இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் நான் சொன்னது வருதா. Break statement at the end of each block signals the end of a particular case and causes an exit from the switch statement, transferring the control to the statement X. So எதுக்கு break statement யூஸ் பண்றோம், இப்போ எனக்கு இது சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, இந்த வேல்யூ வந்து அங்க இருக்குன்னா இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகணும்னே எனக்கு கண்ட்ரோல் இதை விட்டுட்டு இந்த இஃப் கர்லி பிரேசஸ் போட்டுக்கன்னா இந்த இஃப் விட்டே எனக்கு வெளியே வரணும், வந்துட்டு அடுத்த ஸ்டேட்மெண்ட் போயிடணும் அப்படின்ற பட்சத்துல நான் என்ன பண்றேன், பிரேக் யூஸ் பண்றேன். ஓகே, புரிஞ்சுச்சா உங்களுக்கு? அடுத்தது என்னன்னு பார்ப்போமா. சோ அடுத்து என்ன பண்றோம், டிஃபால்ட் இஸ் an optional case ன்னு சொல்றேன். இதுல இருக்க டிஃபால்ட் என்னது, optional case. Okay, when present it will be executed if the value of the expression does not match with any of the case values. ஸோ நான் சொன்ன மாதிரி இதுல இருக்க எந்த வேல்யூமே இல்லைன்ற பட்சத்துல எனக்கு சம்திங் ஹேஸ் டு பிரிண்ட், சம்திங் ஹேஸ் டு எக்ஸிக்யூட்டட் அப்படின்னு நினைச்சேன்னா நான் என்ன பண்ணிக்கலாம், டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட் நான் யூஸ் பண்ணிக்கலாம். இஃப் நாட் பிரசன்ட் நோ ஆக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் if all matches fail and the control goes to the statement X. இந்த டிஃபால்ட் இல்ல, ஆனா இதுல எந்த கேஸ் வேல்யூமே இதுல மேட்ச் ஆகலைன்னா டைரக்டா எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாம வெளியே வந்துடும். வெளியே வந்து ஸ்டேட்மெண்ட் X எக்ஸிக்யூட் ஆகும். புரிஞ்சுச்சா? ஓகே, இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். ஓகே, இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம், இந்த ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் பத்தி யூஸ் பண்ண போறோம். இதுக்கு நான் ஒரு ப்ராப்ளம் நான் திங்க் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதை பார்க்க போறோம். ஓகே, இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், ஹேஸ் இன்க்ளூட் போட்டுக்கலாமா. ஓகே, அதுக்கு முன்னாடி நான் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பத்தி உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா மார்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். ஓகே, இதுல சம் மார்க்ஸ் வில் பி ஸ்டோர். ஓகே, ஸோ மார்க்ஸ் எப்படி இருக்கலாம், 0 to 100 இருக்கலாம். கரெக்டா. ஸோ சம் மார்க்ஸ் வில் பி ஸ்டோர். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா மார்க்ஸ் டிவைடட் பை 10ன்னு சொல்லிட்டு கம்ப்யூட் பண்ணி ஒரு வேரியபிளுக்குள்ள போட போறேன். ஓகே, அந்த வேரியபிளுக்கு நேம் நான் இண்டெக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ மார்க்ஸ் வந்து நான் 15 போடுறேன். 50 இருந்துச்சுன்னா எனக்கு வந்து இண்டெக்ஸ் வேல்யூ என்ன இருக்கும், நல்லா யோசிச்சு பாருங்க. இண்டெக்ஸ் வேல்யூ என்ன இருக்கும், 50 டிவைடட் பை 10 ஈக்குவல் டு 5ன்னு இருக்கும். ஓகே, ஸோ நான் 0ல இருந்து 100 வரைக்கும் எதனாலும் டிவைடட் பை 10ன்னு போட்டேன்னா எனக்கு வேல்யூஸ் எதுல இருக்கும், இட் வில் பி between 1 to 10ன்னு இருக்கும். கரெக்டா. மார்க்ஸ் 0 போட வேணாம், 1ன்னு வச்சுக்கலாம் ஜென்ரலா. ஓகே, யாரும் 0 மார்க்ஸ்ல வாங்குற அளவுக்கு யாரும் எழுத மாட்டாங்க. கரெக்டா, இப்படி வச்சுக்கலாம். ஸோ எனக்கு என்ன இருக்கும்,
இந்த மாதிரி நான் மார்க்ஸ் டிவைட் பை 10 போட்டேன்னா எனக்கு 1ல இருந்து 100 வரைக்கும் இருக்குது. நான் டிவைட் பை 10 போடும்போது என்னோட இண்டெக்ஸ் வேல்யூ எப்படி இருக்கும்? பிட்வீன் 1 to 10 இருக்கும். கரெக்டா? சோ இப்போ நான் இதை வச்சு என்ன பண்றேன், ஒரு ரூல் மேக் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து மார்க்ஸ் வந்து அப்சல்யூட்டா 10 இருக்கு, அதாவது 100 அவுட் ஆஃப் 100 வாங்கிட்டாங்க அப்படின்னா என்ன வச்சுக்கிறேன், நான் வந்து ஓ பேண்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன். 0ல ஓ பேண்ட், ஓகே, டாப்பஸ்ட் பேண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, எனக்கு மார்க்ஸ் வந்து 91 to 99 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, சோ அப்படின்னா என்ன ஆகும், 91 டிவைடட் பை 10 நாலும் 9 தான் வரும், 99 டிவைடட் பை 10 நாலும் 9 தான் வரும். ஓகே, சோ 91 to 99னா நான் என்ன வச்சுக்கிறேன், ஏ பிளஸ் பேண்ட்னு வச்சுக்கிறேன். ஏ பிளஸ் பேண்ட்னு வச்சுக்கிறேன். ஓகே, அதே மாதிரி 8 என்ன வரும், 81 to 89 வந்துச்சுன்னா என்ன வச்சுக்கிறேன், ஏ பேண்ட் வச்சுக்கிறேன். ஓகே, அதே மாதிரி 71 to 79 வந்தா நான் என்ன வச்சுக்கிறேன், பி பிளஸ் பேண்ட்னு வச்சுக்கிறேன். அதே மாதிரி 61 to 69 வந்துச்சுன்னா நான் வந்து என்னன்னு வச்சுக்கிறேன், என்ன போடலாம், பி பேண்ட்னு வச்சுக்கிறேன். ஓகே, அதே மாதிரி 5ல 51 to 59 வந்துச்சு அப்படின்னா சி பேண்ட் வச்சுக்கிறேன். இதுக்கு கீழே எது வந்தாலும் இண்டெக்ஸ் லெஸ் தேன் 5, அதாவது இதுல வராம எது வந்தாலும், இதுல வராமனா என்ன இருக்கும், நமக்கு 1ல இருந்து 49 மார்க்ஸ் வரைக்கும் இதுல வராது. கரெக்டா? சோ இதுல வராம என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் நான் என்னன்னு வச்சுக்கிறேன், ஃபெயில்னு வச்சுக்கிறேன். நல்லா நோட் பண்ணி பாருங்க. 100 out of 100னா ஓ பேண்ட். ஓகே, 90ல இருந்து 91 இல்ல, 90ல இருந்து 99னா ஏ பிளஸ், 80ல இருந்து 89னா ஏ பேண்ட், 70ல இருந்து 79னா பி பிளஸ் பேண்ட், 60ல இருந்து 69னா பி பேண்ட், 50ல இருந்து 59னா சி பேண்ட், 1 to 49னா ஃபெயில். இந்த லாஜிக்கை நான் இஃப் போட்டா என்ன ஆகும், நிறைய இஃப் போட்டுட்டே போகணும், நிறைய கண்டிஷன் செக் பண்ணிட்டே இருக்கணும், ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கும். கரெக்ட் தானே நான் சொல்றது? சோ இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கோட் எழுதிட்டு அதுக்கு பிறகு டெலிட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இங்க இருந்து எழுதுறேன், அப்பதான் நமக்கு புரியுன்றதுக்காக. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். என்ன பிரிண்ட் பண்ணுவோம், என்ன பேண்ட் பிரிண்ட் பண்ணுவோம். அப்ப நம்ம பிரிண்ட் ஆஃப் யூஸ் பண்ணுவோம். கரெக்டா? சோ நம்ம அதனால நம்ம ஹெட்டர் யூஸ் பண்றோம். ஹேஸ் இன்க்ளூட் stdio.h போட்டோம். ஓகே, போட்ட பிறகு என்ன நடக்கும், எக்ஸிகியூஷன் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் மெயின் ஃபங்க்ஷன். நான் வந்து இன்ட் மெயின் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஜென்ரலா கர்சர் ஓபன் பண்ணுவோம். க்ளோஸ் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ மார்க்ஸ் வந்து நான் இன்புட் வாங்குற மாதிரி வைக்கல, நம்ம டைம் கன்சியூம் பண்றதுக்காக நான் வந்து என்ன பண்றேன், மேனுவலா மார்க் போடுறேன். இப்போ என்ன மார்க் போடலாம், ஒரு 98 போட்டுக்கலாமா? இப்போதைக்கு ஒரு 98 போட்டுக்கலாம். நம்ம வந்து கோடு எழுதி முடிச்ச பிறகு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, செகண்ட் ரெக்குவயர்மெண்ட் என்னது, இண்டெக்ஸ்ல என்ன பண்ணும், மார்க்ஸ் டிவைடட் பை 10 அசைன் பண்ணும். ஓகே, அதனால இதை இன்ட்னே வச்சுக்கிடுவோம். இன்ட் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு போடணும்னு சொன்னேன், மார்க்ஸ் டிவைடட் பை 10 போடணும்னு சொன்னேன். போட்டேனா? ஓகே, போட்டேன். இப்போ நான் என்ன சொன்னேன், ஸ்விட்ச் யூஸ் பண்ணுன்னு சொன்னேன். கரெக்டா? சோ நம்ம வந்து பிபிடில போய் பார்த்துருவோமா, ஸ்விட்ச்ல என்ன போட்டிருக்கேன், ஸ்விட்ச் எக்ஸ்பிரஷன் போட்டிருக்கேன். இப்போ நல்லா யோசித்து பாருங்க, ஸ்விட்ச்ல எக்ஸ்பிரஷன்ன்றது என்னது, இந்த இண்டெக்ஸ். ஏன் இது எக்ஸ்பிரஷன் சொல்றேன், இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி ஒரு கம்ப்யூட்டேஷன் பண்ணி ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணிக்கலாம். நான் என்ன சொன்னேன், எக்ஸ்பிரஷன் இடத்துல நான் டைரக்டா மார்க்ஸ் டிவைடட் பை 10 போட்டுக்கலாம், இல்லைன்னா நான் ஆல்ரெடி கம்ப்யூட் பண்ணி ஸ்டோர் பண்ணிருக்க வேரியபிளையும் போட்டுக்கலாம்னு சொன்னேன். ஓகே, நான் அந்த இடத்துல என்ன பண்றேன், வேரியபிள் போடுறேன். என்ன போடுறேன், ஸ்விட்ச் ஆஃப் இண்டெக்ஸ் இப்படி போட்டுக்கிறேன். போட்டுட்டு என்டர் தட்டிட்டு கர்லி பிரேசஸ் ஓபன் பண்றேன். ஓகே, சின்டெக்ஸ்ல கர்லி பிரேசஸ் ஓபன் பண்ணிக்கோமா, ஓபன் பண்ணிக்கோ. இப்போ என்ன பண்றோம், கேஸ் வேல்யூ பிளாக் அந்த மாதிரி நம்ம போடுறோம். கரெக்டா? சோ இதுல நல்லா யோசிச்சு பாருங்க, நான் என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொன்னேன், 10, 9, 8, 7, 6, 5 5 சொன்னேன். ஓகே, சோ இந்த இடத்துல எத்தனை கேஸ் இருக்கு, 5 கேஸ் இருக்கு. ஐ மீன் 6 கேஸ் இருக்கு, 5 கேஸ் இருக்கு, 6 கேஸ் இருக்கு. 10, 9, 8, 7, 6, 5 6 கேஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் 10 இருந்துச்சு அப்படின்னா. ஓகே, சோ இங்க நல்லா யோசிச்சு பாருங்க, கேஸ் போடும்போது இந்த இடத்துல நமக்கு செமிகோலன் வரணும், இதை மறந்துறாங்க. கோலன் வரணும், செமிகோலன் வரக்கூடாது. ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு செமிகோலன் வரணும், இங்க கண்டிப்பா கோலன் வரணும். இந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது, கோலன் தான் வரணும், செமிகோலன் வரக்கூடாது, பாத்துக்கோங்க. சோ கேஸ் 10 இருந்துச்சு அப்படின்னா printf, நான் என்னன்னு சொன்னேன், ஓபேன் அப்படின்னு சொன்னேன். எனக்கு 10 வந்துச்சுன்னா ஓபேன் மட்டும் பிரிண்ட் ஆயிட்டு என்ன வந்துடணும்னு சொன்னேன், பிரேக். எனக்கு எக்ஸிக்யூட் இதை விட்டு வெளியே வந்துடணும்னு சொன்னேன். கரெக்டா? முடிஞ்சிருச்சா? முடிஞ்சு. இப்போ எனக்கு கேஸ் 9 அப்படின்னு போடுறேன். 9 இருந்துச்சுன்னா எனக்கு என்ன வரணும்னு சொன்னேன், printfல a பிளஸ் வரணும்னு சொன்னேன்னா a பிளஸ் பேன் போட்டுட்டு செமிகோலன் போட்டுட்டு
எனக்கு இது எக்ஸிக்யூட் ஆனா வெளியே வந்துடும் சொன்னேன், பிரேக். அதே மாதிரி கேஸ் 8 ஆச்சுன்னா என்ன பண்ணும், printf போட்டுட்டு a ban போடணும். கரெக்டா, a ban போட்டு செமிகோலன் போட்டுட்டு எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா எனக்கு வெளியே வந்துடணும். அடுத்து கேஸ் 7 கோலன் போட்டுட்டு கேஸ் 7 இருந்தா என்ன வரணும்னு சொன்னேன், b பிளஸ் ban போட்டுட்டு செமிகோலன் போட்டுட்டு இது எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா வெளியே வந்துடணும். அதே மாதிரி கேஸ் 6 போட்டுட்டு printf b ban போட்டேன், செமிகோலன் போட்டேன், பிரேக் போட்டுட்டேன். அடுத்து என்ன இருக்கு, கேஸ் 5 போட்டுட்டு printf c ban சொன்னேன். கரெக்டா, c ban போட்டுட்டு பிரேக் போட்டேன். இப்போ நம்ம கண்டிஷன்ல போட்டு எல்லாமே வந்துச்சா, 5 வரைக்கும் வந்துச்சு. நான் என்ன சொன்னேன், 5க்கு கீழே அதாவது 50 கீழே எது வந்தாலும் ஃபெயில்னு சொன்னேன். 1 to 49 எது வந்தாலும் ஃபெயில்னு சொன்னேன். அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிஃபால்ட் யூஸ் பண்ணிக்கலாமா. சின்டெக்ஸ் என்ன, இதே மாதிரி டிஃபால்ட் போட்டுட்டு டிஃபால்ட் பிளாக் போடணும். ஓகே, ஸோ நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல அகைன் என்ன பண்றேன், டிஃபால்ட் அப்படின்னு போட்டுட்டு அகைன் இதுக்குள்ள போயிட்டு printf போட்டுட்டு ஃபெயில்னு போட்டுட்டு எக்ஸிக்யூட் ஆயிட்டு இங்கேயும் நான் பிரேக்னு போட்டுறேன், முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த கோடு எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடவா. ஸோ என்ன பண்றேன், மார்க்ஸ் வந்து நானா மேனுவலா இன்புட் வாங்காம அசைன் பண்ணேன், 98ன்னு சொல்லிட்டு மார்க்ஸ் போட்டு. ஏன் இன்டீஜர் யூஸ் பண்ணிக்கிறேன்னா, நான் இங்க பாயிண்டா எந்த மார்க்கும் போடல, அப்சல்யூட் இன்டீஜரா போடுறேன். ஓகே, ஸோ 99 சொல்லிட்டு மார்க்ஸ் இந்த வேரியபிளுக்குள்ள அசைன் பண்ணிட்டோம். இண்டெக்ஸ் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி நம்ம என்ன பண்றோம், ஒரு இண்டெக்ஸ் ஃபைண்ட் பண்றோம். அதாவது நம்மளோட 100 மார்க்ஸை நம்ம 1ல இருந்து 10க்குள்ள போடுறோம். புரியுதா. ஸோ நம்ம வந்து டிவைடட் பை போடும்போது நமக்கு மேல கொஸ்டின்ல என்ன வருதோ அதுதான். ஓகே, ஸோ இங்க என்ன பண்றோம், இப்போ நான் 98 டிவைட் பை 10 போட்டா எனக்கு எவ்வளவு ஒரு இண்டெக்ஸ் 9 வரும். அப்போ என்ன போகும், 9ன்றது இந்த இண்டெக்ஸ்க்குள்ள அசைன் ஆயிரும். இப்போ ஸ்விட்ச் இண்டெக்ஸ் பண்ணோடனே இந்த இண்டெக்ஸோட வேல்யூ 9 எடுத்துக்கிட்டு இந்த கேஸ்ல எங்கெல்லாம் 9 இருக்குன்னு பார்ப்போம். இங்க 9 இருக்கா, இல்ல, இங்க 9 வந்துருச்சு. ஓகே, ஸோ இங்க 9 வந்துருச்சு. ஸோ 9 வந்தோடனே என்ன ஆகுது, எனக்கு a பிளஸ் பேன் எக்ஸிக்யூட் ஆகுது. a பிளஸ் பேன் எக்ஸிக்யூட் ஆயிட்டு நான் பிரேக் போட்டனால என்ன ஆகுது, அது தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணி இங்க ஒவ்வொரு கேஸ்குள்ளேயா போய் செக் பண்ணல. ஓகே, இப்போ நான் பிரேக் போடனா என்ன ஆகுனா, இதை பிரிண்ட் பண்ண பிறகு இன்னும் கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணி 9, 8, 7, 6 இருக்க எல்லா கேஸ் ஸ்டேட்மெண்ட்டையும் பார்த்துட்டே இருக்கும். ஓகே, ஸோ ஒரு சக்சஸ்ஃபுல்லான ப்ரோக்ராமர், ஒரு நல்ல ப்ரோக்ராமர், ஒரு விவரம் தெரிஞ்ச ப்ரோக்ராமர் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்பவுமே வந்து டைம் கன்சூமிங் இல்லாம பார்த்துக்கிடுவாங்க. நீங்க நினைக்கலாம், இதான் எனக்கு 2 செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸ்ல ரன் ஆயிருமே, மேக்ஸிமம் 1 மினிட்ல ரன் ஆயிருமே, எனக்கு எக்ஸ்ட்ரா 1 or 2 செகண்ட்ஸ் எடுத்தா என்ன அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் நீங்க ரியல் லைஃப்ல பார்க்கும்போது எவ்ரி மில்லி செகண்ட் இஸ் அ ப்ரெஷியஸ் ஒன். ஓகே, நீங்க ஐடிலயோ இல்ல சம் இண்டஸ்ட்ரியில நீங்க வேலை பார்க்கும்போது, ஒரு கோடிங் எழுதுற இடத்துல நீங்க வேலை பார்க்கும்போது ஒவ்வொரு மில்லி செகண்ட்ஸ், ஒவ்வொரு மைக்ரோ செகண்ட்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ நீங்க பெரிய லைன் ஆஃப் கோட் எழுதுவீங்க, ஒரு வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் லைன்ஸ் கோட் எழுதுவீங்க, 10,000 லேக்ஸ் ஆஃப் லைன்ஸ்லாம் நீங்க கோட் எழுதுவீங்க. ஓகே, அப்படி எழுதும் போது உங்களுக்கு ஒவ்வொரு மில்லி செகண்டும் இம்பார்ட்டன்ட். நீங்க எவ்வளவு ஆப்டிமைஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு ஆப்டிமைஸ் பண்ணி, எவ்வளவு சுருக்கி எழுத முடியுமோ அவ்வளவு சுருக்கி எழுதினா மட்டும்தான் உங்களோட ப்ரோக்ராம் எக்ஸ்பெக்டட் டைம்குள்ள ரன் ஆகும். அப்படி இல்லைன்னா அது பிசினஸே பாதிக்கும். ஓகே, அதனால நீங்க பேசிக் ப்ரோக்ராமிங் கத்துக்கிடும் போதே நீங்க என்ன பண்ணணும், உங்களோட ப்ரோக்ராம் அதிகமா டைம் எடுக்காத அளவுக்கு ஆப்டிமைஸ்டா உங்களோட ப்ரோக்ராமை நீங்க எழுத பழகிக்கணும். ஓகே, ஸோ இது அந்த ஒன் ஆஃப் த ஸ்டெப்ஸ் தான். எனக்கு தான் 9 இருக்கு, 9 எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு, எதுக்கு என்னோட ப்ரோக்ராம் தேவையில்லாம இது எல்லாத்தையும் போய் செக் பண்ணணும். கரெக்ட் தானே, அதான லாஜிக். ஸோ அதனால நான் பிரேக் ஸ்டேட்மெண்ட் போனா என்ன ஆகுது, இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் போன உடனே ரிமைனிங் இருக்க எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாம டைரக்டா ஸ்விட்சை விட்டு இதை விட்டு வெளியே வந்துடும். ஓகே, இதுதான் இந்த கோட். ஓகே, இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்க்க போறோமா. ஓகே, இப்போ இந்த லாஜிக் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிச்சுல, மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை நோட் பண்ணி போட்டோ ஏதாவது எடுத்துக்கோங்க, ஸ்கிரீன்ஷாட் ஏதாவது எடுத்துக்கோங்க. இப்போ நான் அதை டெலிட் பண்ண போறேன். டெலிட் பண்ணிட்டு நம்ம இந்த ப்ரோக்ராமை செக் பண்ண போறோம். ஓகே, பண்ணிடலாமா. ஓகே, நான் டெலிட் பண்றேன், இதை ஃபர்ஸ்ட் லைன் கொண்டு போயிடுறேன். இப்போ நான் அதை சேவ் பண்ணிட்டு கம்பைல் பண்ணி பார்ப்போமா. ஓகே, நான் செலக்ட் பண்ணி கம்பைல் பண்றேன். ஓகே, ஏன் எதுவுமே காட்டலை அப்படின்னா, நான் இது எல்லாத்தையும் கீழே கொண்டு வந்திருக்கேன், எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் மேலே கொண்டு வந்துடுறேன். ஓகே, நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிடுச்சு. இப்போ கம்பைல் ஆயிடுச்சு. ஐ மீன் இப்போ நான் ரன் பண்ணேன்னா எனக்கு என்ன காட்டணும், 98 மார்க்ஸ் என்ன காட்டணும், 90 to 99 என்னது நமக்கு 9. ஓகே, அப்போ நமக்கு a பிளஸ் பேனல் காட்டணும். ஓகே, ரன் பண்ணவா, ரன் பண்றேன்.
அவுட்புட்க்கு வெயிட் பண்றேன். இப்போ எனக்கு a பிளஸ் பேண்ட் காட்டிடுச்சு. உங்களுக்கு புரியுதா? a பிளஸ் பேண்ட் காட்டிடுச்சா? கரெக்ட் தானே? இப்போ நம்ம நார்மலா ரேண்டமா ஒரு மார்க் போடுவோம். ஒரு 65 போடுவோம். இப்போ எனக்கு 65 போட்டேன்னா எனக்கு என்ன ரன் ஆகணும்? 65 வந்து எதுக்குள்ள வருது? 60 to 69க்குள்ள வருது. அப்படின்னா எனக்கு என்ன வரணும்? கேஸ் 6ல போய் செக் பண்ணும். அப்படின்னா எனக்கு என்ன வரும்? பி பேண்ட்னு வரணும். கரெக்டா? நான் ரன் பண்ணி பார்க்கவா? ஓகே, ரன் ஆகல. ரன் ஆகல அப்படின்னா நான் இதை சேஞ்ச் பண்ணிட்டு கம்பைலே பண்ணி பார்க்கல. அப்ப எனக்கு ஃபோல்ல கிரியேட் ஆகுது. நல்லா யோசிச்சு பாருங்க. நான் ஒவ்வொரு மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணும்போதும் கம்பைலேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு கோடை நீங்க கம்பைல் பண்ணாம ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வராது. ஓகே, அதனால புரிஞ்சுக்கணும். கம்பைல் பண்றது ஜஸ்ட் வெறும் நீங்க எரர் இருக்கான்னு செக் பண்றதுக்கு மட்டும் கிடையாது. ஓகே, நம்ம ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி கம்பைலேஷன் எக்ஸிகியூஷன் ப்ராசஸ் பார்க்கும்போது நம்ம நிறைய கத்துக்கிட்டோம். எதுக்காக கம்பைல் பண்றோம்ன்றதெல்லாம் கத்துக்கிட்டோம். ஓகே, ஸோ நம்ம கம்பைல் பண்ணாம ரன் பண்ணணும்னு நினைக்க கூடாது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கம்பைல் பண்ணாதான் ரன் ஆகணும். இல்லைன்னா அவுட்புட் ரிஃப்ளெக்டே ஆகாது, அதே அவுட்புட் தான் வரும். ஏன்னா அது வரைக்கும் கம்ப்யூட்டரோட மெமரி கம்ப்யூட்டர் வந்து என்ன நினைச்சிட்டு இருக்கும்? இந்த இடத்துல 98 தான் நினைச்சிட்டு இருக்கும், 65 நினைக்கவே நினைக்காது. நீங்க கம்பைல் பண்ணும்போது தான் அதுக்கு 0s and 1s இந்த வேல்யூ உள்ள போகும். ஓகே, இப்போ நான் ரன் பண்றேன். எனக்கு என்ன வரணும்? பி பேண்ட் வரணும். இப்போ நான் ரன் பண்ணவா? கம்பைல் பண்ண பிறகு இப்போ பி பேண்ட் வந்துருச்சா? புரியுதா? கம்பைல் பண்றதுக்கும் கம்பைல் பண்ணாம இருக்கிறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு? ஓகே, நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த இடத்துல வேற ஏதாவது செக் பண்ணலாம். வேற என்ன செக் பண்ணலாம்? ஓகே, இந்த இடத்துல நான் ஒரு ஃபெயில் மார்க் கொடுக்குறேன். ஒரு 13 கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் 13 கொடுத்தா எனக்கு என்ன வரணும்? இங்க எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாது. ஐ மீன் எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஃபெயில்னு வரணும். கரெக்டா? ஓகே, இப்போ நான் கம்பைல் பண்ணி பார்க்கவா? கம்பைல் பண்றேன். இஷ்யூ எதுவுமே வரல. முடிஞ்சா? இப்போ நான் ரன் பண்றேன். இப்போ என்ன வந்திருக்கு? நமக்கு ஃபெயில்னு வந்திருக்கு. புரிஞ்சிச்சா உங்களுக்கு எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது? இன்னொன்னு நீங்க பார்க்கணும். இந்த இடத்துல 2 பிரேசஸ் இருக்கு. ஓகே, இப்போ நான் பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றதுனால என்னோட கண்ட்ரோல் எங்க போகுதுன்னு நல்லா பார்க்கணும். என்னோட கண்ட்ரோல் இங்க வெளியே போகல, இங்க தான் வெளியே போகுது. ஏன்னா இந்த பிரேஸ் வந்து எதோட பிரேஸ்? மெயினோட பிரேஸ். நம்ம பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணா கண்ட்ரோல் வந்து மெயினை விட்டு வெளியே போகாது, இந்த ஸ்விட்சை விட்டு தான் வெளியே போகும். ஓகே, ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா இந்த ஸ்விட்சுக்கு வெளியே என்னெல்லாம் ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அது எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகும். உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நான் இந்த இடத்துல ஒரு பிரிண்ட் ஆஃப் போடுறேன். ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வெளியே பிரிண்ட் ஆஃப் போடுறேன். நல்லா ஞாபகம் பார்த்துக்கோங்க. ஸ்விட்சோட பிரேஸ்க்கு வெளியே போடுறேன், ஆனா இது மெயினுக்குள்ள தான் இருக்கு. போட்டுட்டு நான் என்ன பண்றேன்? இந்த above is your ரிசல்ட்னு போடுறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கலாம்? ஒரு ஸ்லாஷ் n போட்டுக்கிறேன். ஏன் ஸ்லாஷ் n போடுறேன்னா இந்த இடத்துல நான் எங்கேயுமே ஸ்லாஷ் n போடல. நான் ஸ்லாஷ் n போடலன்னா இதோட ரிசல்ட்டும் இதுவும் பக்கத்துல காட்டும். எனக்கு இது கீழே காட்டணும். அதனால இந்த மாதிரி ஸ்பேஸ் விட்டுருக்கேன். ஓகே, ஸ்லாஷ் n போட்டு இந்த above is your ரிசல்ட்னு போடுறேன். ஓகே, இப்போ அதே கொரியை நான் ரன் பண்றேன். கம்பைல் பண்றேன். எந்த இஷ்யூ இல்ல. ரன் பண்றேன். என்ன வருது? ஃபெயில்னு பண்ணிட்டு கீழே என்ன வருது? the above நான் திஸ்ன்னு போட்டிருக்கேன். ஓகே, ஓகே, திஸ் above is a result அப்படின்னு வந்துருச்சு. அது ஒரு மிஸ்டேக், பட் பரவாயில்ல. அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. above is a result அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ என்ன ஆகுது? இப்போ எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகல, எனக்கு ஃபெயில் வந்துருச்சு. அதுக்கு பிறகு பிரேக்குன்னு போட்டனால எனக்கு இந்த ஸ்விட்சை விட்டே வெளியே வந்துருச்சு. ஆனா அதுக்கு கீழே எந்த ஸ்டேட்மெண்ட் இருந்தாலும் அது எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, இந்த பிரேக் வந்து எதை பிரேக் பண்ணுது? இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் தான் பிரேக் பண்ணுது. ஓகே, ஹோப் உங்களுக்கு ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம while do while loops பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். Thank you all for watching this video.